ஹே கைஸ், வெரி குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சண்டே. சொல்லப்போனால் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன். எதுலன்னு கேட்குறீங்களா? இன்ஸ்டாகிராமில் தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ரீலை ஸ்வைப் பண்ணி எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்கி. ஜஸ்ட்டு படிச்சுட்டு இருப்போம், சரி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு யூடியூப்குள்ளேயோ இல்லை இன்ஸ்டாக்குள்ளேயோ போகும்போது அப்படியே ஸ்வைப் பண்ணி அடுத்தடுத்த கண்டென்ட் பிடிச்சி போய் அப்படியே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்கி. அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாலும் பை டிஃபால்ட்டாக தெரியாமலே கை வந்து இன்ஸ்டாகிராம் ஐக்கானை டச் பண்ணி திருப்பி உள்ளே போயிடுது. இது என்னென்னே எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் இதுதான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து சரியாக பேச முடியாது கமெண்ட்ஸில். ஸோ டிஎம் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டா ஓப்பன் பண்ணியிருந்தேன். பட் அது இப்போ எனக்கே பேக் ஃபயர் ஆகிட்டு ஃபுல்லாகவே அதிலேருந்து வெளியே வர சொல்ல. பட் தேவைக்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா நல்ல கண்டென்ட்ஸுமே இருக்குது. லைக் நான் இப்போ சப்ஸ்கிரைபரோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல மீடியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர தேவையில்லாத கண்டென்ட்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டடி ரிலேட்டட் கண்டென்ட்ஸுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸில் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர வேறு எதுவும் பார்க்காதீங்க. அண்ட் யூஸ் பண்ணுற டைமையும் ஷார்ட் பண்ணுங்கள், லிமிட் பண்ணுங்கள், கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு.